எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான சில முக்கிய அறிவிப்புகள். இலங்கையில் இனி QR குறியீட்டு முறையின் அடிப்படையில் மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த விநியோக நடைமுறைகள் போலீசாரின் உதவி மற்றும் கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா, இலங்கைக்கு தேவையான எரிபொருள் கப்பல்கள் திட்டமிட்டபடி வந்து கொண்டிருப்பதால் அடுத்த மாதம் இறுதி வரை எரிபொருளுக்கு உடனடி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். QR முறை நேற்று முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளதால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க தேவையில்லை என்றும், வாரத்தில் எந்த நேரத்திலும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று காலை சில இடங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது முழுமையாக சரி செய்யப்பட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்ய தயாராக உள்ளன. இந்த நடைமுறையின் கீழ் QR முறைக்கு புறம்பாக எரிபொருள் பெற எவருக்கும் அனுமதி இல்லை என்பதுடன் QR முறையை பின்பற்றாமல் வரிசைகளில் காத்திருப்பவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விநியோகிக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கும் QR பதிவுகளுக்கும் இடையே முரண்பாடு இருந்தால் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பேருந்து சேவைக்கான எரிபொருள் விநியோகம் இலங்கை போக்குவரத்து சபை மூலமும், மீன்பிடி மற்றும் விவசாய துறைக்கான விநியோகம் விசேட ஏற்பாடுகள் மூலமும் தடையின்றி தொடரும் என அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார்.